இன்றைய கண்காட்சி ஒரு ட்ரோன்ஸ் சம்பந்தமான விற்பனையாளர்களும் உற்பத்தியாளர்களும் தாங்கள் இந்த வருடம் எப்படிப்பட்ட உற்பத்திகளை செய்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ட்ரோன்களை விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் அது தொடர்பான கான்ஃபரன்ஸுகளையும் தான் இந்த கண்காட்சியில் காட்ட போகிறோம். 2 பேர் இருந்து செல்லக்கூடியதுமான ஹெலிகாப்டர் இருக்குது. அதை விட இதுக்குரிய சகல பயிற்சி பட்டறைகளும் கான்ஃபரன்ஸ் சொல்கிற பயிற்சி பட்டறைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்துக்குரிய டைம் டேபிள்களும் இந்த இடத்துல போட்டிருக்கு. நேர அட்டவணையின்படி தான் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த பயிற்சி பட்டறைகள் நடைபெறும். இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கண்காட்சியின் ஒரு சாராம்சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து வாங்கோ, தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா இவளுக்கு என்னென்ன மாதிரியான படங்கள், என்ன ட்ரோன்ஸ்கள் வந்திருக்குது, என்னென்ன ட்ரோன்ஸ்கள் இப்போ எனக்கு விற்பனைக்கும் பாவனைக்கும் வந்திருக்குது. இதை விட அதுகளோட ஃபெசிலிட்டி, அதில் என்னென்ன திறமைகள் இருக்குது, என்னென்ன நேர்த்தியான சட்டங்கள் இருக்குன்றதை பற்றியும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க போய் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு கண்காட்சி ஒன்றுக்கு போனான். அந்த கண்காட்சியின் ஒரு விவரணம் தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். கண்காட்சியின் என்ன விடயங்கள் பற்றி கதைக்கப்பட்டிருக்கின்றா, ட்ரோன்ஸ் ஆகாயத்திலிருந்து கீழே உள்ள தகவல்களை திரட்டுறதுக்கும் ஆகாயத்திலிருந்து கீழே உள்ள விடயங்களை ஆராய்கிறதுக்குமான ஆளில்லாத விமானங்கள் சம்பந்தமான ஒரு கண்காட்சி தான் இந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இதுதான் கண்காட்சிக்கு போகின்ற நுழைவாயில். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கத்தவர்களும் உள்ளுக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணி அவர்களுக்கு கழுத்தில் ஒரு டேக் கொண்டு தருவாங்க. ஒரு தங்களோட பேரை பதிச்சு இவர் இந்த இடத்துலேருந்து வர்றார், இல்லாட்டி இந்த கம்பெனிலேருந்து வேலை செய்கிறவர் என்று அவற்றை பேரோடு சேர்த்து ஒரு பட்ஜ் ஒன்று கொடுக்கப்படும். அந்த பட்ஜை கழுத்தில் கொழுவி கொண்டு தான் உள்ளுக்கு போக முடியும். இப்போ வாசல்லையை வச்சு உள்ளுக்கு என்னென்ன மாதிரியான கண்காட்சிகள் எங்கெங்கே இருக்கின்றது சம்பந்தமான சகல உள்ளடக்கங்களும் கொண்ட 2 புத்தகங்கள் இருக்குது. ஆல்ரெடி எனக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த வாசல்ல வந்தாலும் இதில் எடுக்கலாம், அதில் ஒரு குறையும் இல்லை. புதுசாக இன்றைக்கு தான் இதை கேள்விப்பட்டு உள்ளுக்கு வாரணிங்கள் என்றாலும் உடனே அந்த இடத்துல பதிஞ்சு உங்களுக்குரிய பேட்ச் தந்து ஆக்களை உள்ளுக்கு உடனேயே அனுப்புவினோம். ஆனபடியெல்லாம் நீங்கள் விரும்புகிற ஆக்களுக்கு இனிமேல் நடக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கணுமெண்டா எந்தவித சிக்கலும் இல்லை. உடனே பதிஞ்சு போட்டு நீங்கள் உள்ளுக்க போய் பார்க்கலாம். என்னென்ன பார்க்க வேண்டுமோ எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுதான் முகாப்பு. இந்த முகாப்புக்கு உள்ளாக முன்னுக்கு போனீங்கன்னா தெரியும். பாருங்கள், இதில் ஒரு சிறிய பிளேன் உண்டு, ஒரு ஆளில்லா விமானம் உண்டு, சுற்றி கொண்டே இருக்குது. பார்க்க வடிவாக தானே இருக்குது. இது ஒரு முக்கியமான வேலை ஒன்றை செய்கிறதுக்கு தான் இதில் வச்சிருக்கணும். என்ன செய்யுதுண்டா, இது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் உண்டு இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி அது மருத்துவ பொருட்கள் இதனூடாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கொண்டு சேர்ந்த ஒரு டெலிவரி சர்வீஸை செய்யணும். கூடுதலாக நெருக்கடியான இடங்களில் இப்படியான பாவனைகளை தான் பயன்படுத்தினோம். அப்படியே உள்ளுக்கு எல்லா இடமும் கூடாரமாக ஒவ்வொரு தங்களுடைய தனி கம்பெனிகள் தங்களுடைய கண்காட்சி பொருட்களை காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும். ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு காட்டுறேன். வாங்க உள்ளுக்கு போவோம். இந்த இடத்துல இருந்து நான் வலது பக்கமாக போய்க்கல வலது பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கூடாரம் ஒன்று இருக்குது. அதில் இப்போ நடைமுறையில் உள்ள பெரிய ட்ரோன்ஸுகள், பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி விட்டம் உள்ள ட்ரோன்ஸ் ஒரு 4-5 கிட்டே இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் வித்தியாசமான கேமராக்கள் பொருத்தக்கூடிய மாதிரியான இதுகள் இருக்குது. இது முழுதாகவே இந்த ட்ரோன்ஸ் முழுதாக தகவல் அறிவதற்கு மட்டுமே பயன்படுத்தினம் போல கிடக்குது. ஆனால் இது ஒரு கம்பெனி தான் இது எல்லாத்தையுமே செய்யணும். இந்த இவ்வளவு ட்ரோன்ஸையும் ஒரே கம்பெனிலேருந்து தான் தங்களுடைய தயாரிப்பாக வெளியில் விட்டுருக்கணும். நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன வகையான ட்ரோன்ஸ் இதுண்ட ஒரு பெரிய ரிமோட் கண்ட்ரோல் இதில் வச்சிருக்கேன் பாருங்க. இப்படியான ரிமோட் கண்ட்ரோல்களும் நீங்கள் கேட்டால் உங்களை தேவைக்கேற்ற மாதிரி செய்து தருவதற்கும் இந்த கம்பெனிகள் தயாராக இருப்பினோம் என்பதை தான் அவங்க இதில் காட்டியிருக்கிறாங்க.
இது போன்ற மற்ற கம்பெனிகளும் வந்து தங்களோட ட்ரோன்ஸ்களை கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும். அதுகளையும் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். அதிக மக்களின் கண்ணையும் புலனையும் திசை திருப்பினது வந்து இப்போ இதில் காட்டுற வந்து இந்த ட்ரோன்ஸ் எல்லாம், இந்த ஆளில்லா விமானங்களாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீல கலரில் இருக்குது, தனியாக இது பறந்து தகவலை மட்டும் திரட்டக்கூடியது. இதில் வந்து உள்பக்கத்தை கண்டுமே எங்களுக்கு காட்டலை. இது வந்து நேர்த்தியான ஒரு மெல்லிய ஒரு விமானம். இதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்க, சிவத்த கலரில் சிவப்பும் வெள்ளையும் உள்ள ஒரு 6 அடி நீளமான ஹெலிகாப்டர். 6 அடி நீளம். இதுண்ட வந்து உள்ளுக்கு இன்ஜின் எப்படி இருக்கும், இதுண்ட உள்பக்கம் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றதை ஒரு சைட்டால் திறந்து காட்டியிருக்கணும். அந்த இன்ஜின் எந்த பக்கத்தால் புகை வருது, எங்கே வந்து நாங்கள் இதுக்குரிய பெட்ரோல் டேங்க் எங்கே இந்த மாதிரி இருக்குது. ஒரு ஆளில்லா விமானத்தின் உள்பக்கத்தை பார்க்குறேன்டா இந்த இடத்துல வடிவ பார்க்கலாம். எல்லாரும் நிறைய வந்த ஒரு தரம் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஆய்வுகளை செய்து கேள்விகளை கேட்டு இது எப்படி வேலை செய்யுது, இது என்ன மாதிரி விரும்பி பார்த்த ஒரு தளமாக இந்த இடம் இருக்குது. இதை நீங்களும் பாருங்க, வடிவா காட்டுறேன். பிரித்தானியாவும் தங்களுடைய நாட்டில் இந்த ட்ரோன்ஸுகள் உற்பத்தி சம்பந்தமாக ஆராய்ச்சிகளும் செய்து சில ட்ரோன்ஸுகளையும் வந்து உற்பத்தி செய்து பாவனைக்கு விட்டுருக்கணும். அது இப்போதைக்கு பார்வைக்கும் கொண்டு வந்துடப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இதில் பார்க்குற எல்லா ட்ரோன்ஸுகளும் வந்து இங்கே இருக்கிற UKRI என்று சொல்கிற பிரித்தானியா ரிசர்ச் இன்வென்ஷன் இந்த இப்படியான விமானங்களை வந்து தயாரித்து பாவனையில் விடுறதுக்கு தயாராக இருக்கணும். ஆர்வமுள்ளவர்கள் வந்திருக்கணும் பாருங்க. நிறைய எல்லாருமே ஏதோ ஒன்றில் விரும்பித்தான் இந்த இடத்துல வந்திருக்கணும். ஒவ்வொரு தடம் தங்களுக்கு எது விருப்பமோ அந்தந்த இடங்கள்ல உண்டு. அது சம்பந்தமான மேலதிக தகவலை வந்து அவர்கள்ட்ட கேட்டும் பார்த்தும் தங்களுடைய தகவலை திரட்டி கொண்டு வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த கொண்டு பொருட்களை வச்சுட்டு இருக்கிறாக்களும் வந்து தங்களை வந்து தங்களுக்கு யார் இதுக்கு சூட்டபிளான ஆக்கள், யாரும் அந்த சாமான் வாங்குறதுக்கு இந்த பொருட்களை வாங்குறதுக்கு விருப்பமுள்ள ஆக்களையும் கண்டறிஞ்சு அதே நேரத்தில் வந்து இந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறதுல ஆர்வமுள்ள ஆக்களையும் வந்து இந்த இடத்துல தேடி கதைச்சி தங்களுடைய தொடர்புகளை வந்து எடுத்துக்கொண்டு செல்வினம். இதை விட தனித்தனி ஆக்கள் விருப்பம் இருந்தாலும் அவர்களுடைய தொடர்புகளையும் வந்து இதில் வந்து எடுத்து தகவலை திரட்டி கொண்டு போயினோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து இதை பயன்படுத்துறதுக்கு அவைக்கு ஈஸியாக இலகுவாக இருக்கும். இந்த மண்டபத்தின் உயரம் வந்து ஒரு 10 மீட்டர் தொடக்கம் 15-20 மீட்டருக்கெல்லாம் வரும். அதோட இந்த மண்டபத்தில் வந்து பெரிய இடங்கள் ஒன்றும் இல்லாதபடியால் இந்த ட்ரோன்ஸ்கள் எல்லாம் வந்து ஒரு காட்சி பொருளாக தான் வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு வெளியில் மேலே பறந்து காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. எல்லாமே வந்து வீடியோக்களில் அதுக்குரிய எப்படி பறக்குதுன்ற விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் தான் பார்க்கலாம். முன்னுக்குள்ள ஸ்க்ரீனில் வந்து போட்டுக்கணும், இது இப்படி தான் பறக்குது, இப்படி தான் வருதுண்டு. அப்போ நாங்கள் அதை தான் பார்த்தோம். நாங்கள் அப்படி இருந்தும் ஒரு கம்பெனி வந்து தான் ஒரு வித்தியாசமான ஒரு வேலையை செய்யணும். இந்த ட்ரோன்ஸை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கும் அந்த ட்ரோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியில் சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரியும் ஒரு பாக்ஸை உருவாக்கி அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்கணும். இது ஒரு 10 மீட்டர் மட்டும்தான் எங்களுக்கு பறக்க விட்டு காட்டுறீங்கணும். வந்து பாருங்க, அது வந்து என்னென்னா
கம்ப்யூட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்கும் அந்த பாக்ஸ் திறந்து ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து நாங்கள் ரிமோட்டை பயன்படுத்தி பறக்க விடலாம். பறக்க விட்டுட்டு இப்போ திருப்பி நாங்கள் திருப்பி வந்து ஹோமுக்கு வாங்க வேண்டாம். திருப்பி வந்து இறங்கிக்க தர இறங்கிக்க வந்து தண்டபாடிலையும் அந்த இடத்துல வந்து இறங்கி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மூடுது. அப்போ இதை வந்து காட்சிப்படுத்திக்கணும். அதையும் நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள். Mavic 2 series drone. So we've partnered with our flight-based software partners to get the full integration to be completely autonomous. So from the minute you launch the button, press the launch button, it goes on its mission, completes its waypoints and comes back, docks into the docking station and recharges for its next mission. We have multiple use cases of our system, which I'll talk about at the end of the demo. Obviously it's quite a small demonstration area. We're in a tight restricted zone, so what we'll be showing you is the drone take off. We'll take it to 5. பிரித்தானியாண்ட ரோயல் நேவி இந்த ஹெலிகாப்டர் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க. கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 15 மீட்டர் நீளமான ஒரு ரியலான உண்மையான பாவனையில் உள்ள ஹெலிகாப்டர். கீழே உள்ளுக்கு எந்த வித ஆசனங்களும் இல்லை. ஆசனங்கள் அனைத்தும் பின்னுக்கு தான் இருக்குது. 2 பக்கம் வந்து ஓப்பனாக இருக்குது. டோர் வந்து பூட்டவில்லை, திறந்து இருக்குது. இந்த விமான ஓட்டி வந்து இருக்கிற இடங்கள் விமான ஓட்டிக்கு முன்னுக்குள்ள அவ்வளவு இலத்திரனியல் உபகரணங்களும் அப்படியே காட்சிப்படுத்திக்கணும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. ஒரு சாதாரணமான ஓட்டி வந்து இந்த விமானத்தை விமான ஓட்டி வந்து எப்படி இதை வந்து இருந்து பயணிக்க முடியும் என்ற சகல விவரங்களும் வந்து இதில் காட்டியிருக்கணும். இங்கே வந்து இந்த ஒவ்வொரு ட்ரோன் சம்பந்தமாகவும் ஒவ்வொரு ஆளில்லா விமானங்கள் சம்பந்தமாகவும் அது எப்படியான இடங்களில் பறக்க முடியும், இல்லாட்டி இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, என்னென்ன சிறப்பு விடயங்கள் இருக்கின்ற விடயங்களையும், மற்றது சர்வதேச நாடுகளில் வந்து எந்தெந்த நாடுகளில் வந்து பறக்க முடியாது, எந்தெந்த நாடுகளில் பறக்க முடியும் என்ற சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு 6-7 இடங்களில் வந்து பயிற்சி பட்டறைகள் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது வந்து ஒரு அட்டவணையின் அடிப்படையில் நடக்கும். ஒவ்வொரு வகுப்புகளும் ஆகக்கூடியது 20 நிமிடத்துக்கு மிஞ்சி போகாது. 20 நிமிடத்துக்குள்ள விளங்கப்படுத்தினோம். ஆனால் நல்லா தெளிவாக எல்லாத்தையுமே விளங்கப்படுத்தினோம். நாங்கள் எப்படி இடத்துல இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்த முடியும், எப்படி இடத்துல இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்த முடியாதுன்ற விடயங்களை வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து ஒர்க் ஷாப் பற்றி செய்யணும். அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு ட்ரோன்ஸ் வச்சிருக்கிற கம்பெனியில் வந்து தங்களோட ட்ரோன்ஸ் எப்படியான வேலைகள் செய்யும், எப்படியான இதில் வந்து நல்லது, எது இங்கே இதில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்ற விடயங்களையும் வந்து இந்த பயிற்சி பற்ற நடக்கிற இடங்களில் வந்து விளங்கப்படுத்தி கொண்டே இருக்கணும். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து ஒரு 2 பேர் பறக்கக்கூடியதான ஒரு சிறிய ஒரு ஹெலிகாப்டர். தனி 2 பேர் மட்டும்தான் இதில் போகலாம். இதுக்கு மிந்தியாக்க போக முடியாது. நல்ல வடிவாக இருக்குது. இதையும் வந்து ஒரு ஐகான் மாதிரி எல்லாருமே வந்து பார்த்து தங்களுக்கான செல்வியலை கூட எடுத்துகிட்டு போயினோம். தாங்கள் இந்த இடத்துல நின்று வந்து பார்த்ததுக்குரிய செல்ஃபி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு போயினோம். நல்ல வடிவாக இருக்குது. மேலே 2 ஃபேன், மேலே ஒரு ஃபேன், தட்டு சதுரப்புறக்கு கீழே பின்பக்கத்தில் ஒரு ஃபேனும் இருக்குது. உள்ளுக்கு இயந்திரங்கள்லாம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. அப்படியே புதுசாகவே இருக்குது. 2 பேர் வடிவாக பறக்கலாம். வடிவாக லாக் பண்ணி போட்டு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் போகலாம். இது வந்து தனிப்பட்ட ஆட்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் பாருங்க.
எப்படி இந்த கண்காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை மறந்துவாமல் போட்டுருங்க. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை.